السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: فإن الله تبارك وتعالى قد حرم دماءكم وأموالكم وأعراضكم إلا بحقها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதா என்ற அந்த சூராவிலே இறைவன் பேசுகின்ற பொழுது அவன் இப்படி கூறுவான்: وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. யார் இறைவன் இறக்கி அருளிய வேதத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்களில் கட்டுப்பட்டவர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். அதற்கு அடுத்து இறைவன் சொல்லுகின்ற பொழுது அவன் இப்படி சொல்லுவான்: وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ. யார் இறைவன் இறக்கி அருளிய வேதத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இரண்டாம் கட்டமாக சொல்லி காட்டுகிறான். மூன்றாம் கட்டமாக இறைவன் பேசுகின்ற பொழுது அவன் இப்படி சொல்லுவான்: وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. யார் இறைவன் இறக்கி அருளிய வேதத்தின்படி ஷரீஆவின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பாவிகள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படி மூன்று விதமாக சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி அது சாதாரண நடைமுறை சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அருளிய வேதத்தின்படிதான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை அவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அப்படி ஷரீஆவின்படி தீர்ப்பளிக்காத அந்த தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படி மூன்று விதமாக வர்ணனை செய்கிறான். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் ஷரீஆவின்படி பார்க்கின்ற பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் என்ற சட்டங்கள் இருக்கிறது. அல் குர்ஆனிலும் இருக்கிறது,
ஹதீஸிலும் இருக்கிறது. ஒருவர் குற்றம் செய்தால் அவர் செய்த குற்றம் என்ன? பெரும் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை பார்த்தவர் யார்? அப்ப சாட்சியின் மூலமாக ஒருவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் எந்த வகையான குற்றத்தில் ஈடுபட்டாரோ அவர் ஈடுபட்ட அந்த குற்றத்திற்கு சரியா என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ அந்த தண்டனையை அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் சட்டங்கள் இயற்றப்படுவது அது மனிதர்களுக்காக வேண்டித்தான். ஆனால் மனிதர்களால் இயற்றப்படக்கூடிய இந்த சட்டங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் நிலை பெற்றிருக்குமா? அந்த சட்டங்கள் மாற்றத்திற்கு உட்பட்டதா, மாற்றத்திற்கு உட்படாததா? அந்த சட்டத்தில் மாற்றங்கள் வருமா அல்லது அப்படியே நீடித்து நிலைத்து நிற்குமா என்று பார்த்தால் காலா காலத்திற்கும் மனிதனால் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இறைவனுடைய சட்டங்கள் காலங்கள் மாறினாலும், கோலங்கள் மாறினாலும், ஆட்சிகள் மாறினாலும் இறைவனுடைய சட்டங்கள் நிறைவான சட்டங்கள். ஷரியாவுடைய சட்டங்கள் நிறைவான சட்டங்கள். ஷரியாவுடைய சட்டங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அந்த சட்டத்தை இறக்கினானோ அதே சட்டம் இன்றும் பொருந்தும். அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. கண்ணியமிக்கவர்களே, உலகம் மாறினாலும் ஷரியாவுடைய சட்டங்கள் மாறாது. ஒரு வழக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறது. 2 பேர் வர்றாங்க. அதிலே ஒருவர் கிராமவாசி, கிராமவாசியும் இன்னொரு எஜமானரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. வந்து அந்த கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, நான் ஒன்றை கேட்கிறேன், ஒரு சட்டம் குறித்து விளக்கம் கேட்கிறேன். நீங்கள் இறைவனுடைய வேதத்தின்படி உண்மையான முறையில் தீர்ப்பளிக்க வேண்டும். அவரே சொல்றாரு, இறைவனுடைய வேதத்தின்படி. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் கூட யூதர்கள் வாழ்ந்தார்கள், நசரானிகள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கூட குர்ஆனின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் என்பது அது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு சஹாபி தப்பு செஞ்சாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்களா? கிடையாது. சட்டம் என்று வருகின்ற பொழுது, குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், அவர் உயர்ந்தவரா, வசதி மிக்கவரா, செல்வாக்கு மிக்கவரா என்றெல்லாம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கிடவில்லை. பாமரருக்கு ஒரு வகையாக, பதவியுள்ளவருக்கு ஒரு வகையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் வழங்கினார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அப்ப இந்த வழக்கு வருகிறது. அந்த காட்டரபி அவர் கேட்கிறார், இந்த கிராமவாசி கேட்கிறார், நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் இறைவனுடைய வேதத்தின்படி எனக்கு தீர்ப்பளித்தால் போதும் என்று அவர் சொல்றார். அப்ப இன்னொருத்தர் வந்தாரா இல்லையா? அவரை விட இவர் அறிவில் சிறந்தவராக இருக்கிறார். ஆம், அப்படியே தீர்ப்பளியுங்கள் என்று மற்றவரும் சொல்கிறார். உடனே கிராமவாசி, எனக்கு பேச வாய்ப்பு தாருங்கள், நான் இகழ்வை சொல்லுகிறேன், நான் என்ன நோக்கத்திற்காக வந்தேனோ அதை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அவர் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, என் பையன் இந்த இருக்காரா இல்லையா, இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, இவரிடத்துல வேலை செஞ்சார். என் பையன் இவர் வீட்டில் வேலை செய்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்படி வேலை செய்கின்ற பொழுது என் பையன் இவருடைய மனைவியோடு
அவருக்கு தகாத உறவு ஏற்பட்டு விட்டது. தகாத உறவு ஏற்பட்டு விட்டது. இதற்கு என்ன தீர்ப்புன்னு நான் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை கொல்லணும், மரண தண்டனை இவனுக்கு வழங்கணும், உன் பையனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, 100 ஆடுகள் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணை தொகையாக 100 ஆடுகளை வழங்க வேண்டும். மேலும் ஒரு அடிமை பெண்ணை பிணையாக வழங்க வேண்டும் என்று சில பேர் எனக்கு தீர்ப்பளிச்சாங்க. இந்த தீர்ப்பு சரிதானா? அப்ப என்னால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி நான் இருக்கின்ற பொழுது சில அறிஞர்களிடத்திலே நான் கேட்டேன். அப்ப சில அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் பையனுக்கு மரண தண்டனை அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, உன் பையனுக்கு மரண தண்டனை கொடுக்க தேவையில்லை என்று சில அறிஞர்கள் என்னிடத்திலே விளக்கம் தந்தார்கள். எனவே இந்த 2 விளக்கத்தையும் கேட்டுட்டு நான் 3வது கட்டமாக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கிராமவாசி சொல்றார், இதற்கு என்ன தீர்ப்பு? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்கன்னா, இவன் இளைஞன், இவனுக்கு கல்யாணம் ஆகல, வீட்டில் வேலை செய்ய போயிருக்கிறான். அப்ப எஜமானியோடு தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது, விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தகப்பனிடத்தில், அந்த கிராமவாசியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன் பையனுக்கு மரண தண்டனை கிடையாது. எண்ணிமிக்கவரை சிரித்து பாருங்கள். ஏன் மரண தண்டனை கிடையாது? திருமணமானி ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு மரண தண்டனை. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு எப்படி வழங்குகிறார்கள் பாருங்கள். நியாயமாக வழங்குறாங்க. உன் பையனுக்கு மரண தண்டனை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீ பிணை தொகையாக கொடுத்தியா இல்லையா? 100 ஆடுகளை பிணை தொகையாக கொடுத்திருக்கிறாய். அதோடு மாத்திரமல்ல, ஒரு அடிமை பெண்ணையும் பிணை தொகையாக உன் பையன் உயிரை காப்பாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறாய். அதை மீட்டுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நான் கிடைச்ச வரைக்கும் லாபம். இன்னைக்கு நீதிமன்றம், நீதிபதிகள் தீர்ப்பு அளிக்கின்ற பொழுது ஒருத்தன் 100 ஆடு வந்துருச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம் பங்கு வச்சுக்கலாம்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. நீ கொடுத்த பிணை தொகையான 100 ஆடுகளை மீட்டிக்கொள், அடிமை பெண்ணை மீட்டிக்கொள், உன் பையனுக்கு மரண தண்டனை கிடையாது. என்ன ஒன்று தெரியுமா? பாவம், கல்யாணம் முடிக்கல, பலான காரியத்தில் ஈடுபட்டுட்டான், அவனுக்கு 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், 100 கசையடியும் 1 வருஷம் நாடு கடத்த வேண்டும் என்ற ஒரு அழகான தீர்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூட்டு, இந்த இவருடைய மனைவிட்ட போய் கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்றாங்க பாருங்க. இவருடைய மனைவியிடத்தில் போய், இந்த பலான காரியம் நடந்தது உண்மையா, ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கிக் கொள்ளுங்கள். ஈடுபடலன்னு சொல்லி அவளுக்கு மரண தண்டனை கொடுத்தா அது அநியாயம். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, நடந்த நிகழ்வை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறது, ஆம் நான் இந்த தவறை செய்தேன். அப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள். ஏன் அப்படின்னா, அவ கல்யாணம் முடிச்சவா, அவளுக்கு என்று ஒரு கணவன் இருக்கிறார், இவன் கல்யாணம் முடிக்காதவன். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட 2 பேரு தகாத உறவில் ஈடுபட்டால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 2 பேரை பார்க்கணும். கல்யாணம் முடிச்சு விபச்சாரம் செய்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மரண தண்டனை. கல்யாணம் முடிக்காதவன் ஈடுபட்டான்னா என்ன தண்டனை? 100 கசையடிகள் வழங்கப்பட வேண்டும். 1 வருஷம்
நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு தீர்ப்பை எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். இந்த தீர்ப்புல ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? நவீன காலம் 2024 வந்துருச்சு. இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொல்ல முடியுமா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மாற்றவே முடியாது. மனிதர்களுடைய தீர்ப்பை, மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்களை சில காலத்திற்கு பொருந்தும், சில காலத்திற்கு பொருந்தார். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டார்கள். அப்ப ஆங்கிலேயர்கள் சிவில் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், குற்றவியல் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த குற்றவியல் சம்பந்தமான அந்த 3 சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு விட்டது. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப திருத்தி அமைக்கப்பட்டு 2024 ஜூலை 1 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டம் தான் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டங்கள் கூட சில கொடூரங்கள் இருக்கிறது. இது கூட காலாகாலத்திற்கு நிற்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்த சட்டங்களை கூட வாபஸ் வாங்கி விடலாம். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப இஸ்லாம் குற்றவியல் சம்பந்தமாக தீர்ப்பு அளிக்கின்ற பொழுது வாதி பிரதிவாதி அந்த குற்றத்தில் ஈடுபட்ட யாவரையும் விசாரித்து யாருக்கும் பாதிக்காத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனையை வழங்கியிருக்கிறது என்பதைத்தான் நாம் வரலாற்று நெடுகிலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியமிக்கவர்களே, இப்ப ஆங்கிலேயர்கள் அவர்கள் குற்றவியல் நடைமுறைக்கு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஐபிசி, இந்திய குற்றவியல் சட்டம். இப்படி ஒரு சட்டம் இருந்தது. அது இன்று மாற்றப்பட்டு விட்டது. அதற்கு பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. ஐபிசிக்கு என்ன பெயர் அப்படின்னா பாரதிய நியாய சம்ஹிதா. வாயில வராது. இது ஒன்று. இரண்டாவது சிஆர்பிசி, அதாவது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம். இதுவும் பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு என்ன பெயர் அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023. இந்த சட்டத்தினுடைய பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. மூன்றாவது ஐஇசி, இந்திய சாட்சிகள் சட்டம். இப்ப இந்த சட்டமும் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய சாட்சிய சம்ஹிதா 2023. கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டங்களில் சில திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஐபிசி என்பது இந்திய குற்றவியல் சட்டம் 1860 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிஆர்பிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஐஇசி இந்திய சாட்சிகள் சட்டம் 1872 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் வந்துருச்சு. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த 3 சட்டங்கள், குற்றவியல் திருத்த சட்டங்களுக்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. கண்ணியமிக்கவர்களே, ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எல்லாரையும் கூட்டி, எதிர்க்கட்சிகளையும் கூட்டி ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் என்று விவாதிக்க வேண்டும். அதிலே நிறை குறைகள் இருக்கும். சில திருத்தங்களை முன்மொழிவார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படும். ஆனால் இந்த 3 சட்டங்கள் எப்படி இயற்றப்பட்டது என்று சொன்னால், சென்ற ஆண்டில் 2 வருஷத்துக்கு முன்னால எதிர்க்கட்சி எம்பிகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஆளும் அரசாங்கமே இந்த சட்டத்தை முன்மொழிந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எவ்வித விவாதமும் இல்லாமல் இலகுவான முறையில் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். இதற்கு வக்கீல்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறான்.
இந்தியா முழுவதும் அதாவது வக்கீல்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அவர்களை பாதிக்கிறது. அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. கண்ணியமிக்கவராக சிந்திச்சு பார்க்கணும். அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பல தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 80% ஒரு நல்ல சட்டம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. இப்ப பாலியல் வன்கொடுமையில கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடுதாங்கன்னா யார் ஈடுபட்டானோ அவனுக்கு மட்டும்தான் தண்டனை. இப்ப அப்படி கிடையாது. 2 பேர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுதான், அதுல 5 பேர் சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படின்னா எல்லோருக்கும் மரண தண்டனை. பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிறுபான்மையினர், நாம் யார்? சிறுபான்மையினர் நமது தரப்பை, நமது நிலையை முன்வைத்து இந்த சட்டத்தை நாம் அணுகுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான சட்டங்கள் இதிலே வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, சில சட்டங்களை நீக்கியிருக்கிறாங்க, சில சட்டங்களை புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம விபரமாக பேசினா டைம் ஆயிரும். முக்கியமாக நம்ம சொல்றோம் அப்படின்னா இதில் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள் மட்டும் நம்ம சொல்லலை, சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புத்தர்களாக இருந்தாலும் சரி, அப்ப யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கடுமையான முறையில் எப்படி பாதிக்குது அப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு சட்டம் இருக்குது, சாதாரண ஒரு வழக்கு இருக்கிறது. சாதாரண வழக்குக்கு சாதாரண தண்டனை கிடைக்கும். இந்த உபான்னு ஒரு சட்டம் உண்டு, உபா சட்டம். ஒரு ஆளு தீவிரவாத செயல்கள் ஈடுபடுகிறார் அப்படின்னு காவல்துறைக்கு சந்தேகம் வருகிறது. அப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னா அவரை உபா சட்டத்தின் கீழ் கைது செஞ்சிருவாங்க. உபா சட்டம் எவ்வளவு கொடுமையானது அப்படின்னா, அவன் தீவிரவாதின்னு சொன்னா நீ தான் நிரூபிக்கணும். நீ தீவிரவாதின்னு சொல்றனா ஆதாரத்தை கொடு. இவன் இந்த செயலில் ஈடுபட்டான், இவன் இப்படி உளவு பார்த்தான், இப்படி பயங்கர செயல் ஈடுபட்டான் என்று எந்த காவல்துறை ஒரு மனிதனை பிடித்து இவன் பயங்கரவாதி என்று சொல்லுகிறதோ, அவன் எந்த பயங்கரவாத செயலை எப்போது செய்தான் என்று ஆதாரத்தை கொண்டு காட்ட வேண்டும். ஆதாரத்தை காட்ட முடியலன்னா அவன் வெளியே வந்துடலாம். ஆனா இப்போ கொண்டு வந்த சட்டம் இருக்குல்ல, இந்த உபா சட்டத்தை சாதாரண சட்டத்தோடு சேர்த்து விட்டார்கள். ஒருத்தனை பார்த்து நம்ம சந்தேகமா இருக்குது அப்படின்னா அவரை உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம். இப்படி உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர், அவரை காவல்துறை தான் இவர் தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி என்று நிரூபிக்க வேண்டும். இப்ப சட்டத்தை எப்படி மாத்தினான் தெரியுமா? ஒருத்தன் கைது செய்யப்பட்டான்னா தன்னைத்தான் நான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். நான் எப்படி நிரூபிக்க முடியும்? கண்ணியமிக்கவர்களே, நான் செய்யலன்னு சொல்றேன், நீ செஞ்சன்னு சொல்ற, செஞ்சதுக்கு தான் ஆதாரத்தை கொண்டு வரணும். செய்யலை என்பதற்கு ஆதாரம் தேவையில்லை. நான் செய்யவே இல்லை, ஈடுபடவே இல்லை என்று நான் சொல்லுகிறேன், மறுப்பதற்கு ஆதாரம் தேவைப்படுகிறதா? இல்லை, நிரூபிப்பதற்கு ஆதாரம் தேவைப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இப்போ சாதாரணமாக இப்போ கொரோனாவுக்கு முன்னால சிஏஏ, என்ஆர்சி இந்த சட்டங்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நாடு தழுவிய அளவிற்கு போராட்டம் நடத்தினார்கள். இப்போ ஒரு வேளை இந்த என்ஆர்சி சிஏ சட்டத்தை கொண்டு வர்றான், இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, இந்த சட்டத்திற்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் உபா சட்டத்தில் கைது செஞ்சுருவான். நல்ல கவனிச்சுக்கிடணும். இது அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து. அடிப்படையான கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், அதற்கு இந்த புதிய திருத்த குற்றவியல் மசோதாவில் ஆபத்து இருக்கிறது. காவல்துறைக்கு நான் வேண்டாதவன், பாயா இருக்கிறான், தாடி வச்சிருக்கிறான். இப்போ பாசிச சிந்தனைவாதி ஒரு காவல்துறை என்னை கைது செஞ்சுட்டு போயிட்டான்,
இவன் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டான் அப்படின்னு. இப்போ நான் இல்லைன்னு சொன்னா விட்டுருவாங்களா? நான் நிரூபிக்க வேண்டும் நான் செய்யலை அப்படின்னு. இப்படி கடுமையான இந்த சட்டம் எண்ணிமிக்கவர்களே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால கடுமையான எதிர்ப்பு சிறுபான்மையின் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இந்த பழைய சட்டத்தில் ஒரு குற்றவாளியை கைது செய்ய போறாங்க காவல்துறை அப்படின்னா அடிக்கக்கூடாது. பழைய சட்டம் சொல்லுது அடிக்கக்கூடாது. அப்ப குற்றவாளியை கைது செய்து கொண்டு வர வேண்டும். இந்த அடிக்கக்கூடாது என்பதை நீக்கிவிட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னன்னாலும் செஞ்சுக்கோ. அதாவது போலீஸுக்கு அதிகமான பவர் கொடுத்திருக்கிறது. என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். அடிச்சு இழுத்து தர இழுத்துட்டு வரலாம். அது ஒரு ஆபத்து இருக்கிறது. அதற்கு அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம மேலே அவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சொத்தை முடக்கலாம். நம்ம சம்பாதிச்ச இந்த சொத்துக்களை முடக்கலாம். இது ஒரு ஆபத்து இருக்கிறது. எண்ணிமிக்கவர்களே, இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மையினருக்கு எதிரான சில சட்ட திருத்தங்கள் அதிலே இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத செயலுக்கு முன்னால் அவருக்கும் இன்னொருக்கும் தொடர்பு வந்திருக்குது. அந்த செயலை செஞ்ச பிறகு அவருக்கு இருக்கும் தொடர்பு இல்லை. உன்னோடு பழகியவன்லாம் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் பழக்கம், நான் டீ குடிக்க போனேன், அவன் நானும் டீ குடிச்சோம், அவன் நானும் ஹோட்டலில் சாப்பிட்டோம், அவன் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டோம், மின்னஞ்சலின் மூலமாக விசாரிச்சுக்கிட்டோம், வாட்ஸ்அப்பின் மூலமாக தகவல் பரிமாறிக்கொண்டோம் என்றால் கூட இந்த சட்டத்தின் மூலமாக கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல கண்ணியமிக்கவர்களே, முதல் தகவல் அறிக்கை கோர்ட் என்ன சொல்லுது? ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டா எஃப்ஐஆர் முதலாக அந்த நேரத்தில் பதிவு செய்யணும். ஆனால் அதையும் திருத்திருக்கிறாங்க. 14 நாள் வரைக்கும் இவன் மேல வழக்கு பதிவு செய்யலாமா அல்லது தள்ளுபடி செய்யலாமா? 14 நாள் வரைக்கும். அதுல லஞ்சம், லாவண்யா, மாமூலு, அம்மாலா, அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இப்போ ஒரு ஆள் குற்றவாளின்னு கைது செய்யறாங்க. கைது செஞ்சுட்டு 15 நாளுக்குள்ள ரிமாண்ட்ல வந்துடலாம். கோர்ட்ல போய் நாம கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரிமாண்ட்ல வந்துடலாம். இந்த 15 நாள் என்பது 60 நாள் வரைக்கும் ஆக்கியிருக்கிறாங்க. சும்மா சாதாரணமா வெளியே போனா, ரோட்ல போனா, தொழுதுட்டு போனா, ஒருத்தனை பிடிச்சிட்டு போனா 15 நாள் ரிமாண்ட்ல வர முடியாது. குற்றம் செஞ்சாலும் சரிதான், செய்யாட்டாலும் சரிதான், 60 நாள் கழித்து தான் வர வேண்டும். இப்படி கொடூரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குற்றவியல், இந்த 3 திருத்த இந்த மசோதாக்களை இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, எல்லா தரப்பிலிருந்தும் இதற்கு எதிர்ப்பு வருகிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் கொண்டு வரலாம் என்ற அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு சாதகமானது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட கொடூர சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை டார்கெட் பண்ணி என்ன செய்யலாம் என்பதற்காக வேண்டி சில நிபந்தனைகள் இந்த சட்டங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடூரமான சட்டங்கள். ஒரு சர்வாதிகாரி கூட இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை கொண்டு வர முடியாது. அவ்வளவு கொடூரமான சட்டங்களை தமிழ்நாடு அரசு இதை ஏற்கக்கூடாது. இதை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டாம். இதிலையும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தரப்பு சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இறைவன் வழங்கிய தீர்ப்பு தான் இறுதியானது. அதிலே சாதி மதம் பார்ப்பது கிடையாது. அதில் பாமரன் பணக்காரன் பார்ப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி பார்க்கல. கண்ணியமிக்கவர்களே, ஆனால் ஆட்சியாளர்கள் என்று வருகின்ற பொழுது தனக்கு வேண்டப்படாதவர்களுக்கு ஒரு சட்டம், வேண்டியவர்களுக்கு ஒரு சட்டம் என்று தங்களுக்கு தாங்களே சட்டங்களை வளைத்துக் கொண்டார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட கொடூர சட்டங்களில் இருந்து இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அப்பாவி மக்களை எல்லாம் அல்ல அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. அதோடு மாத்திரமல்ல கண்ணியமிக்கவர்களே, முஹர்ரம் மாசம் வருகிற செவ்வாய்க்கிழமை 16, 17 செவ்வாய்க்கிழமை முஹர்ரம் 9, 17/7/2024 புதன்கிழமை முஹர்ரம் 10
இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோற்பது சிறப்பானதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ரமலானுடைய நோன்புக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பது ஏற்றமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹர்ரம் 9, 10 2 தினங்களில் நோன்பு நோக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தினரையும் எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த நன்றிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. அவங்களுடைய சமுதாயம் நோன்பு வச்சது. ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளத்தையும் எல்லாம் அல்லாஹ் அழித்தான். சர்வாதிகாரிகளை அல்லாஹ் அழித்தான். எனவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. அதை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. இந்த நோன்பு வைப்பதின் மூலமாக கடந்த ஆண்டு செய்த சிறு பாவங்கள் யாவும் அதற்கு பரிகாரமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே அதன் அடிப்படையில் வருகிற 16, 17, 2024 செவ்வாய்க்கிழமை, 17/7/2024 புதன்கிழமை, முஹர்ரம் 9, 10 ஆகிய 2 தினங்களிலும் நோன்பு நோற்று எப்படி இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்பட்டதோ அதே சர்வாதிகாரம் உலகம் முழுவதும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நோன்பு நோற்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திப்போமாக. வாஹிர் தஅவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.